தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கடந்த சில வருடங்களாக பல அதிரடி முடிவுகளை அறிவித்து வருகின்றனர். நடிகர் விஷாலை வைத்து படம் எடுப்பவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்து ஆலோசித்துவிட்டு படம் தொடங்க வேண்டும் என சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தனர். அதே போல நடிகர் ரஜினிக்கு எதிராக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர். வேட்டையன் படத்தை தடை செய்ய சொல்லி இருக்கிறது. அது மட்டுமின்றி ரஜினியிடம் சங்க கட்டடம் கட்ட பணம் கேட்டுள்ளதாகவும் அதற்கு ரஜினி தர முடியாது என்று கூறியுள்ளார். இதனால் தான் இந்த முடிவை எடுத்துள்ளது நடிகர் சங்கம். மேலும் ஒரு படம் வெளியாகி 8 வாரங்களுக்கு பிறகுதான் OTT-யில் வெளியிட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது தயாரிப்பாளர் சங்கம். அது மட்டுமின்றி பல படங்கள் ரிலீஸுக்கு தியேட்டர் கிடைக்காமல் முடங்கி இருக்கின்றன. இந்நிலையை மாற்ற புது விதிகள் வகுக்கப்பட இருக்கிறது. அந்த விதிகள் நடைமுறைக்கு வந்த பிறகு புது ஷூட்டிங் தொடங்கலாம் என்பதால் 16ஆம் தேதிக்கு பிறகு புது படங்கள் எதுவும் தொடங்கக்கூடாது. நடிகர்கள் சம்பளம், தொழில்நுட்ப கலைஞர்கள் சம்பளம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது. அதை முறைப்படுத்த வேண்டியிருக்கிறது. தமிழ் சினிமா துறையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டியிருப்பதால் நவம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து விதமான ஷூட்டிங்கும் நிறுத்தப்படுகிறது என்று தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.